Hi, hello, welcome to ElectricianInfo channel. இந்த வீடியோவில் நம்ம ஸ்பாட் லைட்டு எப்படி ஒரு ஜங்ஷன் பாக்ஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் ஸ்பாட் லைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங். இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷிங் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு சிஸ்டம் இருக்கிறதுக்குள்ள இந்த சிஸ்டத்தை வந்துட்டு இப்படி நம்ம அந்த ஜங்ஷன் பாக்ஸில் இன்சைட் பண்ணிவிட்டு விட்டுங்கன்னா இது வந்து இப்படி லாக் ஆகிடும். அது மூலிமா பார்த்திங்கன்னா இது லைட் வந்து மேலே நின்றுடும். இந்த ஸ்பாட் லைட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஒரு டெமோ காட்டுற இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு டெமோ வீடியோ மாதிரி பார்த்து போகுது. இது எப்படின்னா இப்போ சீலிங்கில் இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஜங்ஷன் பாக்ஸில் இப்படி மேலே பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து ஒரு டம்மி கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த டம்மி கேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டிங்கன்னா இப்போ இந்த டம்மி கேப் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். இப்போது இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்லேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்காக நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கேப் ரிமூவ் பண்ணிவிட்டிங்கன்னா இப்போ இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஸ்க்ரூ போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த இன்சைடு பார்த்திங்கன்னா 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்க்ரூ போடுறதுக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு கேபிள் வந்து ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். தெரியாதவங்களுக்கு நான் வேணும்னா ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். இப்போதைக்கு டெமோ பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒயர் வந்து 2 ஒயர் நான் எடுத்துனுக்கிறேன். இந்த 2 ஒயருக்கு இப்படி 2 கனெக்ஷன் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம இதில் கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த லைட் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது ஒரு எல்இடி லைட்டுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டயோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டயோடு என்ன பண்ணுன்னா ஏசிலேருந்து டிசியை கன்வெர்ட் பண்ண இந்த கெப்பாசிட்டர் வந்தோன்னா ஃபில்ட்ரு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் எலிமினேட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கண்டென்சர் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி காயில் மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சைடு என்ன ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது நமக்கு தெரியும். இந்த எல்இடி லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 வோல்டேஜ் இல்லை 5 வோல்ட்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த யூஸ் பண்ணிக்கிற இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மூலிமா இந்த டயோடு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு வந்து ஏசியை கொடுத்தோன்னா டிசியாக நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துரும். இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து ஸ்க்ரூ போட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இதோட க்ளோஸ் கேப் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த 2 ஒயர் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்ளையில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியுது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா சீலிங்கில் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும். இந்த பொசிஷனில் தான் வெளிச்சம் வந்து கீழே வர மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்காக காட்டுறதுனால நான் ஆப்போசிட்டில் வச்சு பார்த்துன்னு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்கன்னா நம்ம ஸ்பாட் லைட் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்த்திங்கன்னா வெறும் சிம்பிள் டெக்னிக் தான். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் நம்ம பயந்து இருப்போம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, இப்படி ஜஸ்ட் இப்படி உள்ளே புஷ் பண்ணி விட்ருப்பாங்க. இந்த லைட் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம டெஸ்டர் வந்து அந்த சீலிங்கில் இருக்கிற ஒட்டின்னு இருக்கிற கொஞ்சம் கீழே ரிமூவ் பண்ணிக்கிட்டு நம்ம 2 விரல மூலிமா அந்த ஸ்ப்ரிங் எங்கே இருக்கோ அது இப்படி வந்து இந்த பொசிஷனில் வச்சு நம்ம கழட்டினாங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கைக்கு ஃப்ராக்சர் ஆகிடும். ஏன்னா ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடி விழுந்துச்சுன்னா கை வந்து வீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரூ சிஸ்டம் எப்படி ரிமூவ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரிமூவ் பண்ணாங்கன்னா இந்த லைட் வந்து ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எலக்ட்ரிஷியன் இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.